சுபிக்ஷா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போற தலைப்பு ஏப்ரல் மாத ராசி பலன் 2024. கன்னிராசி காலபுருஷ தத்துவப்படி 6ஆம் ராசி கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்க ராசிநாதன் புதன் 8ஆம் இடத்துல குருவோட மேச ராசியில் இருக்காங்க. ஜென்ம ராசியில கேது வந்து கன்னிராசியில் இருக்காங்க. ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் ராகு மீன ராசியில் இருக்காங்க. ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி செவ்வாய் கும்பராசியில் இருக்காங்க. இதுதான் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி புதனோட பயிற்சி, அதாவது புதன் வந்து வக்ரமாவார். சரிங்களா? புதன் அது மேஷத்துல இருந்த புதன் வந்து பாத்தீங்கன்னா மீனத்துக்கு போயிடுவாரு. ஏப்ரல் 14ஆம் தேதி வந்து பாருங்க சூரியனோட பயிற்சி நடக்கும். ஏப்ரல் 23ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். ஏப்ரல் 24ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு நம்ம டீட்டெயிலா இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். ராசியில கேது இருக்காரு, 7ஆம் இடத்துல ராகு இருக்காங்க. ராசிநாதன் புதன் எங்க இருக்காங்க? 8ஆம் இடத்துல இருக்காங்க. அஷ்டமஸ்தானத்துல குருவோட இருக்காங்க. இந்த மாதம் 10ஆம் தேதியில பாருங்க உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. சுக்கிரன் அங்க இருக்கிறதுனால நீச்சபங்க ராஜயோக நிலை அடைகிறாரு. அப்ப இந்த நாளை வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. போன மாசம் கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுமாரா தான் போச்சு கன்னிராசி நேயர்களுக்கு. ஆனா இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா புதன் நல்ல ஒரு நிலைமையில இருக்கிறதுனால, ஏன்னா ராகுவோடு இருக்காரு, அதாவது புதன் வந்து ராகுவோடு இருந்தாலும் உங்களுக்கு சுக்கிரனோட இருக்கிறதுனால நீச்சபங்க ராஜயோகம் ஆரம்ப பகுதி உங்களுக்கு குருவோட வீட்டுல இருக்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா நடக்குங்க, நல்லது நடக்கும். நல்ல ஒரு மாதம் இந்த ஏப்ரல் மாதம். நீங்களும் எவ்வளவு முயற்சி பண்றீங்க, எவ்வளவு போராடுறீங்க, நல்லது நடக்கிறதுக்காக எவ்வளவு போராடுறீங்க, எதுவுமே நல்லது நடக்கல. ஆனா இந்த மாதம் நல்லது நடக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இருக்கும். ஏன்னா ராசிநாதன் நல்லா இருக்காரு. சரிங்களா? ராசிநாதன் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால இந்த மாதம் நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. ஒரு சில பேர்த்துக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் வரலாம், சிறு சிறு உடல் உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ராசிநாதன் வந்து பக்ரமாகிறார். பக்ரம்னா இயல்புக்கு மீறிய இயல்புக்கு மாறான பலன் கொடுக்கும். சரிங்களா? ஆனா பெரிய அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு பாதிப்பு இருக்கவே இருக்காது. ஒரு சில கன்னிராசி நேயர்களுக்கு உடம்பு சரியில்லாம போகலாம், கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும், முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் குழப்பங்கள் தாமதப்படும், இந்த மாதிரி இருக்குமே தவிர பெரிய பாதிப்பு உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. புதன் நல்லா இருக்காருங்க, கவலைப்படாதீங்க. ராசிக்கு வந்து பாருங்க 6ஆம் இடத்துல சனி இருக்கார். ருண ரோக வம்பு வழக்கு சத்துருஸ்தானத்துல சனி இருக்கார். நிறைய கடன் வச்சிருக்கீங்க, கடனை சேர்த்து வச்சிருக்கீங்க, வேலைக்கு போறீங்க சம்பாதிக்கிறீங்க, சொந்த தொழில் பண்றீங்க சம்பாதிக்கிறீங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா உங்களால சேமிப்பு பண்ண முடியல, சேர்த்தி வைக்க முடியல. இந்த மாதம் கடனை கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா அடைக்கக்கூடிய மாதமா இருக்கும். நல்ல வேலை வாங்கி தந்துருவார் உங்களுக்கு. சனி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல வேலை வாங்கி உங்களுக்கு கொடுப்பாரு, கவலையப்பட வேண்டாம். நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது, நல்ல வேலை கிடைக்க போகுது. ஒரு சில பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமா இருக்குங்க இந்த மாதம். அதே மாதிரி இந்த வம்பு வழக்கு பிரச்சனையிலிருந்து ஒரு சில பேர் வெளியே வருவீங்க. ஆனா 6ல சனி இருக்காருங்க, ரோகஸ்தானத்தில் சனி இருக்காரு. அதை ருண ரோக வம்பு வழக்கு சத்ருஸ்தானம்னு சொல்லுவாங்க. எதிரி இல்லாம பண்ணுவாரு, கடன் இல்லாம பண்ணுவாரு, வியாதி இல்லாம பண்ணுவாரு. பெரிய வியாதிகள், அதாவது தீராத வியாதிகள், ரொம்ப வருஷமா மாசக்கணக்கா ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குங்க சார், மாத்திரை மருந்து எடுத்துட்டு இருக்கோம், இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்கு, மருந்து மாத்திரைன்னு ஆஸ்பத்திரி செலவா போயிட்டு இருக்குன்னு சொல்றவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் கம்மியாகும். ஒரு சில பேத்துக்கு தான் புதுசா சின்ன சின்ன வியாதிகள் உங்களுக்கு உருவெடுக்கும். ஏன்னா புதன் வந்து உங்களுக்கு வக்ரமாயி அங்க ராகோட சேர்றாரு, அதனாலதான். ஆனா பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. சரிங்களா? ஏன்னா சுக்கிரனோட சேர்க்கை இருக்கிறதுனால நீச்சபங்க ராஜயோக நிலை அடையிறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. அதனால கவலையப்படாதீங்க. இந்த மாதம் நல்ல ஒரு மாதம், நீங்க நினைச்சது நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமா உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு சூரியனோட பயிற்சிங்க. உங்க ராசிக்கு யாரு? சூரியன் 12ஆம் அதிபதி. அவரும் உங்களுக்கு பாருங்க 8ஆம் இடத்துல போய் குருவோட இருக்காரு. குருவோட சூரியன் இருக்கிறதுனால அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சில பேருக்கு இந்த மாதம் கிடைக்கும். ஏன்னா சூரியன் உச்சபலம் அடைகிறார். ஏப்ரல் வந்து 14ஆம் தேதி அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, பயன்படுத்திக்கங்க. செவ்வாய் வந்து பாருங்க அவரும் 7ஆம் இடத்துக்கு போறாரு, ராகுவோட போய் சேர்றாரு. ராசிக்கு வந்து செவ்வாய் 8ஆம் அதிபதி, அவர் ராகுவோட போய் சேர்றாரு. சரிங்களா? ராகுவோட போய் சேர்ந்து குருவோட வீட்டுல போய் சேர்றாங்க. அதே மாதிரி சுக்கிரன் வந்து பாருங்க இந்த மாதம் வந்து 8ஆம் இடத்துக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு 24ஆம் தேதி உங்க ராசிக்கு 2ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போய் 2ஆம் இடத்தையே பாக்குறாரு. வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள், பிறந்த ஊர் விட்டு வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பாஸ்போர்ட் வாங்கினவங்களுக்கு விசா கிடைக்குங்க, பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் அற்புதமா இருக்கு. ஒரு சில பேருக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும், ஏன்னா குரு வந்து 8ஆம் இடத்துல இருக்கார். அப்ப நல்லது நடக்கும். வேலை இல்லாம இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைச்சிரும். வெளியே பணத்தை கொடுத்துருப்பீங்க, அந்த பணம் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து குரு பயிற்சி உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். உங்களுக்கு நல்ல குரு பயிற்சின்னு சொல்லலாம். ஏன்னா மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி நடக்கும். உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு குரு போவார். இந்த மாதமே பாருங்க, இந்த ஏப்ரல் மாதத்துல இருந்தே கன்னிராசினியர்களோட வாழ்க்கை படிப்படியாக முன்னேற போகுது. கொஞ்சம் கொஞ்சமா சில நல்ல விஷயங்களை நீங்க பார்க்க போறீங்க. இந்த மாதம் நல்ல மாதம், சரிங்களா? சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அற்புதமா இருக்கும், நல்லா இருக்கும். வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க ட்ரை பண்ணுங்க. ஒரு சில பேர்த்துக்கு அந்த பதவி உயர்வு கிடைக்கிறது, ப்ரொமோஷன் கிடைக்கிறது, வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது, ஊர் விட்டு இன்னொரு ஊர் போய் வேலை பார்க்கறது, இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு இருக்கு. நல்ல ஒரு மாதம், சரிங்களா? ஏப்ரல் மாதம் ஒரு அற்புதமான ஒரு தரமான ஒரு மாதமா கன்னிராசி நேயர்களுக்கு இருக்கும். பணம் வரும் இந்த மாதம். ராசிக்கு 2ஆம் அதிபதி வந்து பாருங்க 8ஆம் இடத்துக்கு போறாரு. ஆரம்ப பகுதி வந்து பார்த்தீங்கன்னா உச்ச நிலையில் இருக்காரு. அதே மாதிரி 2ஆம் இடத்தையும் சுக்கிரன் பார்க்கறதுனால இந்த மாதம் 24ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் நிறைய நல்லது நடக்கும். ஆரம்ப பகுதியிலே ஒரு சில பேருக்கு நல்லது நடக்கும். ஒரு சில பேருக்கு 14ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லது நடக்கும். ஒரு சில பேருக்கு 24ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லது நடக்கும், சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமா பலன்கள் நடக்கும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, எல்லா மனுஷனும் ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா நடக்கும். தனி மனிதனோட ஜாதகம் தான் முக்கியம். இப்போ லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்காங்க, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடந்துரு கிடையாது இல்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா நடக்கும். பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி. அப்ப உங்க ஜாதகத்துல என்ன தசா புத்தி போகுதுன்னு பாருங்க. ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம். நவகிரகங்களை தான் மனுஷன் ஆட்டி படைக்குது. உங்களை வந்து இப்ப என்ன கிரகங்கள் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு, அது தசா புத்தியை வச்சு தெரிஞ்சுக்கலாம். தசாநாதன் யாரு, புத்திநாதன் யாரு, எந்த தசா உங்களுக்கு இயக்கிட்டு இருக்காங்க, என்ன கிரகங்கள் உங்களை இயக்கிட்டு இருக்காங்க, அதுதான் முக்கியம். இதை பார்த்தாதான் நம்ம 100% துல்லியமா நம்ம சொல்ல முடியும். அப்போ உங்க தனிப்பட்ட ஜாதகம் பாருங்க, உங்களுக்கு என்ன தசா புத்தி போகுது, என்ன கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கீங்க, நவகிரகங்கள் உங்க ஜாதகத்துல என்னென்ன அமைப்பில் இருக்காங்க, யாரோட சேர்ந்திருக்காங்க, என்ன கிரகங்கள் பார்க்கப்பட்டிருக்கு, என்ன கொடுப்பனையில் இருக்கீங்க, எதை அனுபவிக்க நீங்க பிறந்திருக்கீங்க. லக்னம்ங்கிறது உயிர், ராசிங்கிறது உடல். இதெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். லக்னாதிபதியோட நிலைமை என்ன, ராசிநாதன் புதனோட நிலைமை என்ன, என்ன தசாபுத்தி போகுது, என்ன யோகத்தில் இருக்கீங்க, என்ன எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, நீங்க நல்லது அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, கெட்டதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, நல்ல கர்மா நீங்க அனுபவிக்க போறீங்களா, கெட்ட கர்மாவை அனுபவிக்க போறீங்களா, இது எல்லாமே தனிப்பட்ட ஜாதகத்துல பார்த்தாலே தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? தனிப்பட்ட ஜாதகம் பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அதுபடிதான் உங்களோட வாழ்க்கை, உங்களோட தலையெழுத்து, விதி அதுபடிதான் போயிட்டு இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.